एकगुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्त्यै नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गशस्त्रभागुंस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्तिन इन्द्रवृद्धश्रवाः स्वस्तिन पूषा विश्ववेदाः स्वस्तिन साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्तिन बृहस्पति ददातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபனிஷத்தில் 225வது மந்திரம் பார்க்கலாம். இதில் முமுக்ஷுஹு பரமஹம்சாக்கியः சாக்ஷாத் மோக்ஷைக சாதனம் அபியசேத் பிரம்ம விஞ்ஞானம் வேதாந்த சிரவணாதீனாம். செகண்ட் லைனில் வந்து அர்த்தம் எடுக்கணும். ஃபஸ்ட் லைன் வந்து செகண்ட் லைனாகவும் செகண்ட் லைனை ஃபஸ்ட் லைனாகவும் எழுதியிருக்காங்க. என்ன சொல்லுது? சிரவணாதீனாம் குருவை சந்திக்கணும்னு சொன்னிச்சா போன மந்திரத்தில். குருவை சந்தித்து குரு பிரம்மவிதம் அவரை பார்த்து விஞ்ஞான வேதாந்த ஞான ரிப்ஷையா ஆர்வத்தோடு ஸ்ரத்தாலு ஆர்வமுடையவன் முக்தி மார்க்கேஷு முக்தி மார்க்கத்தில் வேதாந்த ஞான லிப்சையால் வேதாந்த ஞானத்தை அறியணுங்கிற அறிவோட இது நாள் வரைக்கும் மனுஷனாக ஹிருதயத்தில் வாசம் செய்த நாம் அடுத்து புருவமதிக்கு பயணிக்கணும். புருவமதி தான் தேவநிலை. அங்கு தான் நாம் யாருன்னு தெரியும். அங்கே தான் சத்துவகுணம் இருக்குது. அங்கே இருந்து தான் தபஸ் பண்ணணும். அங்கிருந்து அடுத்த 5 நிலைக்கு மேலே ஏறணும். நமக்குள்ளே ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது, அதை அறியணும், அதோட 2 சேரணும். இப்படிலாம் ஒரு உள்ளுணர்வு பேச ஆரம்பித்து குருவை தேட ஆரம்பித்து ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகி ஏஷ சர்வஜ்ஞः சர்வசித்தः சர்வேஸ்வரः தேஜோமய அமிர்தः. அந்த நிலையை ஒரு குருவினுடைய உபதேசத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு அவரோடு விசாரம் செய்து அவருக்கு தொண்டு செய்து அவரோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து ஒரு 12 ஆண்டுகள் அவரோடு பயணித்து ஒரு கிளைமேக்ஸுக்கு வருவான். அதுக்காக முன்னாடி குரும் பிரம்மவிதம் குருவாக இருக்கணும், ஆனால் பிரம்ம வித்தாவும் இருக்கணும். ஒரு பிரம்ம வித்தா இல்லைன்னா இந்த ஃபீல்டில் ஒரு நாள் கிளாஸ் எடுக்க முடியாது. அப்படி அவன் தன்னுடைய சிறகால சமாஹிதக நீண்ட கால தொடர்பை சதா வேதாந்த வாக்கியார்த்தம் வேதாந்த வாக்கியத்தை சிந்தித்து சுருணியாத் சிரவணம் செய்து சுசமாஹிதக அதில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை தன்னோட உயிரோட 2 கலந்து நிர்மமோ நிர்ஹங்கார பற்றோ அகங்காரமோ இல்லாமல் நான் எனதுன்னு சொல்லாமல் சர்வசங்க விவர்ஜிதக யாரோடலாம் லிங்க் வச்சுருந்தானோ அதையெல்லாம் கட்டாக்கி அதெல்லாம் கட் செய்ய அதெல்லாம் என்ன பண்ணுறது? கட் பண்ணுறது என்னது? கட் பண்ணுறது தமிழில் என்ன? வெட்டி விட்டு சதா சாந்தியாதியுக்தக அமைதியை விரும்பி அதில் பொருந்தி சன் ஆத்மன்யாத்மானம் ஈஷதே தன்னுடைய சத்தை சித்தாகியத்தான் ஈக்ஷதே பார்க்கிறான்.
அதான் நேற்று சொன்னேன், இந்த சத்து சித்தை சொல்ல தெரியல, ஆத்மாவில் ஆத்மாவான அந்த வாக்கியத்தை நிறைய பேர் தானே இன்னும் புரிஞ்சிருக்கு, உணர்ந்திருக்காங்க, வார்த்தையால் சொல்ல தெரியல. சத்தச்சித்து சேருது, அவ்வளோதான். சத்தச்சித்த ஆனந்தத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சாலே மொத்த வேதாந்தமும் புரிஞ்சிடும். முதல்ல சிஷ்யனுக்கு உபதேசிக்க வேண்டிய இது சத்து சித்து ஆனந்தம். இது மொத்த வேதாந்தத்தினுடைய ஒரே வார்த்தை, அமிர்தம். இது அவ்வளோ சாதாரணமாக புரிய மாட்டுது. ரொம்ப எளிமையான வார்த்தையாக தான் அவங்க சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக மொத்த வேதாந்தம் 1180 வேதாந்தத்தினுடைய சாரம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், குறிக்கோள் ஆனந்தம். ஆனந்தம் இல்லைன்னா எந்த காரியமாவது பண்ணுவோமா? ஆனந்தம்தான் கடவுளுங்கிறதுனால நம்ம அவரை நோக்கி பயணிக்கிறோம். அந்த கடவுளை சுட்டி காட்டுறதுனால குருவை நோக்கி பயணிக்கிறோம். அந்த குரு சொல்கிறக்கூடிய வார்த்தைகளுக்கு ஆதாரம் தான் வேதம். அதனால் வேதத்தின் மேலே அளப்பரிய மரியாதையும் மதிப்பும் ஏற்படுது. எந்த வார்த்தையும் நம்மளுடைய எளிமூலையை வச்சுக்கிட்டு எதிர்க்க முடியல, புறக்கணிக்க முடியல, சந்தேகப்பட முடியல. யார் எப்படி குழப்பினாலும் நாம் குழம்புறதும் இல்லை. அதனால் அந்த சத்தில் சித்து சேர்ந்ததுன்னா சித்து இருக்காது, சத்து தான் இருக்கும். இல்லை சத்தும் இருக்காது, சித்தும் இருக்காது, ஆனந்தம் தான் இருக்கும். அந்த நிலையை சம்சார தோஷங்களையெல்லாம் நீக்கி சம்சாரத்தை விட்டு முமுட்சுங்கிற ஒரு நிலையை தொட்டு குருவை நோக்கி பயணிக்கிறோம். முமுட்சுனா என்னது? மோட்சம் பிரதி இச்சா. எப்போ வரும்? அப்பா விடுதலை அடையணுண்டா சாமின்னு எப்போ எண்ணம் வரும்? அடி மேலே அடி விழுந்து சலிப்பு வந்தால் வரும். அடி மேலே அடி விழுவுறது நம்ம உணரலை அப்படின்னு சொன்னால் இதை பற்றி நம்ம தேட மாட்டோம். இப்போ எரும மாட்டு தோலாக இருக்கிறதுனால அடி மேலே அடி வாங்கிறது உரைக்கலை. உரைச்சா சென்சேஷன் இருந்துச்சுன்னா, எப்போ சென்சேஷன் இருக்கணும்னா மனம் எந்த உபாதிகளையெல்லாம் நீக்கி சத்தில் நின்னதுனால, அக்காரியங்கள் ஈடுபட்டதுனால சத்துவகுணம் தலைக்கு ஏறும். சத்துவகுணம் தலைக்கு ஏறும்போது இந்த அடி உதையெல்லாம் புரியும், அறியும், உணரும். அதனால் அப்போ அது என்ன முடிவெடுக்குது? நிரந்தரமான ஆனந்தத்தை இந்த சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது, இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடாது, ஒரு உன்னத நிலை ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உள்ளுணர்வு அப்போ தான் பேசும், அப்போ தான் முமுட்சு வரும். அது வரைக்கும் இந்த ஆசையை சுப இச்சான்னு சொல்லுது, சுபேச்சான்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் பரமஹம்சனாகிறதுக்கு சிரவணத்தை வேதாந்த சிரவணாதீனாம், வேதாந்த சிரவணத்தை கண்டதையும் படிக்க முடியாது, கண்டதையும் படிக்கக்கூடாது. ஏன்னா இது மூணும் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஆச்சரியம் என்னென்னா, இதெல்லாம் படித்தா நீ விளங்குவேன்னு சொல்லுது, மற்ற புத்தகங்களை படிக்க வேண்டான்னு சொல்லுது, இதுக்கே உனக்கு நேரம் பத்தாதுன்னு சொல்லுது. நமக்கு உள்ள போக மாட்டேன். ஏன்னா நமக்கு என்ன முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கோம். எலி பிடிக்கிறது, பன்னி பிடிக்கிறது, ஓனாம் பிடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன இல்லை, சென்சேஷன் இல்லை. சிரவணாதீனாம் வேதாந்த பிரம்ம விஞ்ஞானம், பிரம்ம விஞ்ஞானத்தை, பிரம்மத்தை பற்றிய நுட்பத்தை, அறிவை அபியசேத் குருவிட்ட வாங்கி உள்வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா என்னது? ஏகாந்தமாக உட்காந்து தியானிக்கிறது, ஆடியோ போட்டு 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 கேட்குறது. ஏன்னா நீங்கள் மனித நிலையிலேருந்து தேவ நிலைக்கு போகிறீங்க, மனசுலேருந்து புத்திக்கு போகிறீங்க, ரஜோகுணத்துலேருந்து சத்துவகுணத்துக்கு போகிறீங்க, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு போகிறீங்க. அறிவை தொட்டால் அறிவுக்கு மேலே சித்தி இருக்குது. இப்போ புத்திக்கு வந்து சித்திக்கு போய் சத்துக்கு போகணும். புறமதிக்கு வந்து 3 நிலையில் நீங்கள் கிடக்குறீங்க, ஒரு ஜான் தான் தூரம். இப்போ பூர்ணமான வெளிச்சம் வேணும்னா சத்காரியங்கள் ஈடுபடணும், இல்லை தான தர்மம் பண்ணணும், இல்லை உழவாரப்பணி திருப்பணி செய்யணும், இல்லை குரு சேவா பண்ணணும். ஏதாவது ஒரு யஜ்யத்தில் நீங்கள் இருக்கணும், ஒரு யோகத்தில் தொடர்ந்து இருக்கணும்.
அதுக்கு ரொம்ப எளிமையான வேலையை ஒரு பார்ட் டைமாக பக்தியையும் ஒரு பார்ட் டைமாக சேவாவும் வச்சுக்கிட்டாலும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஏகாந்தமாக சத்தம் நினச்சி உட்காடுறீங்கல்ல, அது சத்துவகுணத்தை நல்லா ப்ராக்ரெசிவாக வளர்க்கும். எளிய வழி சொல்கிறேன். எப்போதும் உழவாரப்பணி பண்ண முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் உழவாரப்பணி பண்ணணும். எப்போதும் குரு சேவா பண்ண முடியாது. குரு சேவா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது குரு சேவா பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் கிடைக்கிறது எப்போதும். அப்போ பாக்கி டைமில் என்ன பண்ண, தியானம் பண்ணு. ஆடியோ எப்போ வாயை மூடு காதை துறன்னு சொன்னோமா, மனதை கைது பண்ணு, புத்தியை ரிலீஸ் பண்ணு. புத்தி இவ்வளவு கோடி வருஷமாக என்னவா இருக்கே எல்லாம் மனதை நிறுத்தி இருக்கணும், புத்தியை நிறுத்திட்டோம். இப்போ வாயை மூடுன்னு சொல்லிச்சா, காதை துறன்னு சொல்லிச்சா, அடுத்தது கண்ணை மூடு சொல்லும். கண்ணை மூடுறது தான் தியானம். வேற என்ன இருக்குது? இந்த 3 தான் மிக முக்கியமான. அது உடலில் மிக உன்னதமான பவித்திரமான புனிதமான ஒரு உறுப்பு இருக்குன்னா அது காது. உடம்புல தீட்டு தோஷம் அதுக்கு நிவர்த்தி காதத்தோடு வலது காதத்தோடுன்னு சொல்கிறாங்க. ஓங்காரம் உபதேசம் பண்ணும்போது வலது காதில் தான் குருமார்கள் உபதேசம் பண்ணுவாங்க. அது எந்த தீட்சை கொடுத்தாலும். அந்த நிலையில் வேதாந்த சிரவணாதீனாம் பிரம்ம விஞ்ஞானம் அபியசேத், கேட்டதை அபியாசம் செய்து சாதனம் மோக்ஷைக்க சாட்சாத் பரமஹம்சாய முமுக்ஷு, முமுக்ஷுவுக்கு அவன் பரமஹம்சன ஆகிறதுக்கு ஏக சாதனம் வேதாந்த சிரவணம். ஒரே ஒரு சாதனம்தான். ஆரம்பத்தில் கூட நான் இதே மாதிரி தான் இந்த புராணத்தை வழிபடுறவங்க கொள்கையிலே நிற்கிறாங்கன்னு சொன்னேன்ல, வேதத்தையே புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் பொய்யல்ல, அதெல்லாம் ஆதங்கம் இல்லை, அதெல்லாம் உண்மை. தன்னுடைய கொள்கைக்காக வேதத்தையே புறக்கணிக்கிறார்கள், புராணத்தை பிடிச்சிக்கிறாங்க. புராணம் ஸ்மிருதி கற்பனை கலந்தது, வேதம் பியூர் 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 பியூர், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்காக எழுதப்பட்டது. புராணம் 18 நிலைகளில் 18 வழிமார்க்கத்தை சொல்லுது. 18 தேவதைகளை பிரதானமாக வச்சு ஒரு சம்பிரதாயத்தை பண்ணியிருக்காங்க. அந்த மார்க்கத்தில் போனால் நீ சித்தி பெறலாம், ஆனால் லிமிட்டட் 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 லிமிட்டட். அதான் வைகுண்டம் கைலாயம். இந்த அம்பாளுக்கு ஒரு தீபம் இருக்குது, மணி தீபம். முருகனுக்கு கந்தலோகம். இப்படின்னு ஒவ்வொரு ஊரில் போய் வாசம் செய்யலாம், ஆனந்தமாக இருக்கலாம். அடியன் இல்லையா முருகனோட குமரகுண்டம் தான். ஆனால் அடியனுக்கு ஆனந்த நிலையம் சொல்கிறேன்னா இல்லையா? ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி சொல்லலை, நேற்று ரொம்ப நாளாக சொல்லிட்டு 25 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். கீழே அவசியம் இல்லை. இவங்க முக்தியை விரும்பலை, இவங்க மோட்சத்தை விரும்பலை. சுவாமியோட இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, திருவடி வேணும்னு நினைப்பாங்க. அதுவே முக்தி தான். திருவடியில் இருக்கிறதே முக்தி தான். திரும்ப விதேக முக்தி, திரும்ப உடம்பு எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறது தான் மோட்சம். இது கைவல்ய முக்தி. இப்போ எந்த கடவுளை நீங்கள் வணங்கி சரியே கிரிய யோகம் ஞானத்துக்கு போய் ஞானத்தை விட்டுட்டு பக்தியில் சகுனத்தில் நின்னா, நீங்கள் எந்த லோகத்தில் உங்கள் இஷ்ட தேவதை இருக்கோ அந்த பொருளை அந்த கடவுளாக மாறி அந்த லோகத்தில் வாசல் செய்வீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சுவாமி ஒரு வேலைன்னு சொன்னால் நீங்கள் உடம்பு எடுப்பீங்க. எனக்கு அப்படி தான் உணர்வு இருக்குது. சுவாமி ஏதோ ஒரு வேலைக்காக அவர் குமரகுன்றம் எழுந்தருள் இருக்கார், அவருக்கு தொண்டு செய்கிறதுக்காக, அவர் அடியார்களையெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக அடியே நெஞ்சு கூப்பிட்ருக்காரு. அப்படி தான் எனக்கு தோன்றுறது. எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் உள்நோக்கம் இல்லாமல் சொல்கிறேன், புரியுதா? இதே மாதிரி நம்ம அங்கே இருப்போம். சுவாமி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருப்போமா? நம்ம அவரோட போகணுன்னு தான் நினைப்போம். அப்படி தான் தில்லைவாழந்தனர்கள் பூலோகம் இறங்குனாங்க. 3000 தில்லைவாழந்தரன் சுவாமி எங்கெல்லாம் எழுந்தருள போகிறாங்களோ, எந்த உருவத்தில் எழுந்தருளாலும் அங்கெல்லாம் பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க? பிராமணர்கள்னால் பிரம்மஞானம் அறிந்தவர்கள், ஜாதி அல்ல. பிரம்மத்தை தேடுகிறவர்கள், தேடிக்கொண்டிருப்பவர்கள், தேடியவர்கள், அத்வைத நிலையில் இருப்பவர்கள். வேதாந்தத்தின் உபனிஷத்தினுடைய சாரமான வார்த்தை பிராமணர்களுக்கு அத்வைத நிலையில், இரண்டற்ற நிலையில் இறைவனோட இறை ஸ்வரூபத்தில் இருக்கிறவங்க தான் பிராமணர்கள்.
தேடியவர்கள் தேடிக்கொண்டிருப்பவர்கள் அத்வைத நிலையில் இருப்பவர்கள்னு சொல்லியிருக்கு, ஏற்கனவே பேசியிருக்கோம். அதனால் அவங்க விதேக முக்தி இல்லாமல் ஜீவன் முக்தனாக இருப்பாங்க. சாலோகம் சாரூபம் சாமீபியம் சாயுஜ்யம்னு சொன்னால அந்த நிலையில் இருப்பாங்க. கைவல்யங்கிறது மோட்சம், உடம்பு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம என்ன கேட்டால் நான் எடுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்? சுவாமியே கீழே இறங்கி வராங்க வேலை செய்கிறதுக்காக. நம்ம அங்கே என்ன ஜம்முன்னு தியானத்தில் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நேற்றே சொன்னேன், உங்களுக்கு அது புரிஞ்சிச்சோ புரியலையோ. நேற்று சும்மா ஒரு உணர்ச்சியற்று பேசினேன். நேற்று ஒரு பாவம் இல்லாமல் ஒரு எமோஷன் இல்லாமல் அறிவுபூர்வமாக அப்படியே பேசிட்டு போனேன். அங்கே வந்து பேசினதெல்லாம் மெய்ப்பொருள், பேசினதெல்லாம் மெய்ப்பொருள். புரியுதா? அதனால் அப்போ நான் நினைப்பேன், என்ன நினைப்பேன்னா, இந்த புராணத்தை பிடிச்சிக்கிட்டு கொள்கையில் நிற்கிறாங்க, சத்தியத்தை விட்டுறாங்கள, அது மாதிரி தான் ஞான யோகத்தில் இருக்கிறவங்க ஞானம் ஒண்டி தான் பிரதான வழி, பாக்கியெல்லாம் கிடையாதுன்னு சொன்னப்போ என்னால் கொஞ்சம் ஒரு சலனம் இருந்துச்சு. ஆனால் இப்போ போக போக யோகத்தினுடைய லிமிட்டே வியஷ்டி அனுபூதி, ஆனந்த அனுபூதி இருக்கும். ஆனால் அகண்ட அனுபூதி இருக்காது. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் யோக சமாதியில் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக லாக் பண்ணி சாவியை தூக்கி எங்கேயாவது எரிஞ்சிடுறாங்க. திரும்பி எந்த எண்ணங்களும் வெளியில் வராமல் அளவுக்கு மண்ணோட மண்ணாக போட்டு புதைச்சிட்றாங்க. எதில்? எண்ணங்களை. அதில் வந்து ஏகாகிரம் நிருத்தம் நிஷ்டை இல்லையா? சிப்தம் சொன்ன இல்லையா? மூடம் சித்தம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் நிருத்தம்னு 5 நிலைகள் இருக்குது சித்த பூமியில். இந்த சித்தத்தை புதைச்சிடுறாங்க. சித்தந்தான் நேற்று சொன்ன சித்தந்தான் சம்சாரம், மனம்தான் மாயை. மாயை இருக்கிற வரைக்கும் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா தப்பா சரியா தப்பா சரியா தப்பா சரியா தப்பான்னு. அப்புறம் நல்லதை மறைக்கும், கெட்டதை ஓப்பன் பண்ணி காட்டும். இதெல்லாம் பண்ணும். எல்லா வேலையும் மாயை தான். திரோபவம் அனுகிரகம். மாயை தான் மனம், மாயை தான் அம்பாள், மாயை தான் துவைத்தம். இப்போ நம்மளை ரெண்டாக காமிக்கிறது யார்? இப்போ யோகி வந்து இப்போ நம்ம தூங்குகிறோம், டெய்லி தூங்குகிறோம்ல. அப்போ என்ன பண்ணுறோம்? எந்த எஃபர்ட்டும் எடுக்காமல் சமாதி ஆகிறோம். அது உறக்கம். எந்த எஃபர்ட்டும் எடுக்காமல் சமாதி ஆகிறோம். எங்கே சமாதி ஆகிறோம்? இருட்டில் சமாதி ஆகிறோம். பிரகிருதியில், மாயாவில், அவித்யாவில் சமாதி ஆகிறோம். அங்கே நம்ம ஒன்றும் அறியவில்லை. புலனங்கள் இல்லை, பொறிகள் இல்லை, ஒன்றும் இல்லை. பிராணன் இருக்கும், பிராணன் இருக்கும், சித்தம் மறைஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் யாருன்னு உங்களுக்கு, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது. நீங்களே இல்லை, உங்கள் பேர் ஊர் எதுவும் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் கனவில் இருப்பீங்க. கனவில் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கனவு காண்டீங்க, நீங்கள் அங்கே கடைக்கு போனீங்க, அங்கே போனீங்க, இங்கே போனீங்க, கீழே பணம் கிடந்துச்சு, செயின் கிடந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக அப்பாடா பணம் பிரச்சனையில் பணம் இப்போ நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது, ட்ரிப்புக்கு போகலாம், அதெல்லாம் கனவில் இருக்கும். எதில் இருக்காது? உறக்கத்தில் இருக்காது. எஃபர்ட் இல்லாத ஒரு சமாதி தான் உறக்கம். ஆனால் அது அவித்யாவில் நடக்குது. என்ன பண்ணுது? சித்த எந்த எந்த உபகரணங்களும் இல்லை, பிராணன் இருக்கு, உங்கள் சித்து இருக்குது, சத்தியம் அப்போதும் இருக்குது. சத்தியம் எங்கேயும் இருக்குது, அதை விட்டுருங்க. சித்தம் பிராணனும் தான் இருக்குது இல்லையா? அப்போ ஏதாவது அறியுதான்னா அறியலை. நல்லா தூங்குனிச்சா, அம்மா என்ன மறந்து தூங்குனேன் எங்கே அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த நிலையில் ஏற்படுறது உறக்கம். இதே நிலையை வெளிச்சத்தில், இது இருட்டில், அவித்யாவில், மோகவஸ்து, மோக வசப்பட்டு இருட்டில் அவித்யாவில் நீங்கள் சமாதி ஆகிறது உறக்கம். இது அன்றாடம் எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் நடக்குது. இதையே தியானத்தில் சில பேருக்கு குரு இல்லாத அறிவியலிகள் தியானம் பண்ணி தூங்கிவிட்டு நான் நல்லா தியானம் பண்ணேன் அப்படி சொல்லும். அதையும் விட்டுடுங்க. அது தூக்கம்தான், அதையும் விட்டு உக்காந்து தூங்குறான், அதை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வெளிச்சத்தில் நீங்கள் யாருங்கிற அறிவிங்க, இந்த உலகம் அறிவிங்க, பரம்பொருள் அறிவிங்க, ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க. எல்லாம் விழிப்பு நிலையில் கண்ணு மட்டும் மூடி இருக்கும். அது என்னது? அதுதான் சவிகல்ப சமாதி. சவிகல்ப சமாதி. வெளிச்சத்தில் நான் இருக்கிறேன், நான் தியானம் செய்கிறேன், நான் இறைவனை நோக்கி பயணிக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் அமைதியாக இருக்கிறேன்,
அப்படின்னு ஆனந்த மயத்தை சொரூபத்துக்குள்ளே போனால் நிர்விகல்பமாயிடும். சொரூபத்தை சுற்றி சுற்றி வரோம் இல்லையா, அந்த குளிரை காயிறோம் இல்லையா, அந்த வெப்பத்தை அனுபவிக்கிறோம் இல்லை. ஒரு குளிர்காலத்தில் ஒரு நெருப்பு சுற்றி நம்ம கையை இப்படி இப்படி காட்டுவாங்கல்ல, நெருப்புக்கிட்ட கையை காமிச்சு கன்னத்தில் ஒத்திக்குவாங்கல்ல, அது மாதிரி தான் இப்போ நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்க சவிகல்பத்தில். பூர்ணமான ஆனந்தம் இல்லை, சொரூபத்துக்குள்ளே தான் நிரந்தரமான ஆனந்தம். வெளியில் வரணும், அங்கே வெளியில் வர முடியாது. ஏன் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, எதுக்கு வெளில வரணும்? பரிசை வாங்கிட்டு தான் வருவான்பான். ஏன்னா பரிசில் தான் பிரச்சனையாக இருக்கும்பான். எந்த அளவுக்கு குறைகள் இருக்கிறதோ அந்தளவுக்கு அப்படின்வான். அதெல்லாம் கிடையாது. சரியான பாட்டுக்கு தான் பரிசு கொடுக்கணும். போ இங்கே எல்லாமே நீ தானா, சரி போ, எனக்கு இன்றைக்கி பரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவான்ல, அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ பிரகிருதி லயம்ங்கிறது மாயைக்குள்ளே போகிறது, தியானத்திலே மாயைக்குள்ளே போகிறது பிரகிருதி லயம், அவித்யா. புரியுதா? விழிப்பு நிலையில் வெளிச்சத்துக்குள்ளே போகிறது விழிப்பு நிலையில், அது சமாதி. புரியுதா? இப்போ இந்த எண்ணங்கள் இருக்குல்ல, எண்ணங்கள் தான், சித்தம்தான் இப்போ உங்களுக்கு மிக முக்கியமான உலகம். நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீங்க, யார் யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்கள் சித்தத்தில் இருக்குது. அது வெளிப்படும் போது அங்கே போகிறீங்க, அந்த செயலில் ஈடுபடுறீங்க. இப்போ அதில் மனங்கிறது என்னது? அந்த எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது மனம். எதை பயன்படுத்துது? பொறிகளையும் புலன்களையும் பயன்படுத்துது. அப்போ பொறிகள், புலன்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் சித்தத்துக்குள்ளே இருக்குது. இந்த சித்தத்தை தியானத்தில் என்ன பண்ணுறாங்க யோகிகள்? லாக் பண்ணி மண்ணோட மண்ணாக போட்டு புதைச்சிட்றாங்க. ஆவியை பிடிச்சி பாட்டிலில் போட்டு மண்ணில் போட்டு புதைப்பான்ல, அந்த கதை. கிளைகளை வெட்டுற மாதிரி இது. ஆனால் விசாரம் இருக்குல்ல, மெய்ப்பொருளை உணர்த்துவது. பாக்கி எல்லாம் பொய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அங்கே வாசனைகள், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் நிர்பீஜமாக எரிக்கப்படும். திரும்ப முளைக்காது, திரும்ப ஏந்து வராது. கண்ணை முழிச்சாலும் ஏந்து வராது, அங்கேயே இதுவாக இருக்கும். அதுக்கு தான் மாடலாக நம்ம ரமணர் இருந்திருக்கார். எந்த வித எண்ணமும் இல்லாமல் ஆத்மஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபமாக இருந்திருக்கார். என்னது? ஆத்ம விசாரம். சொன்னாலே பராவைராக்கியம் 9வது நிலையில், 10வது நிலையில் ஆத்ம விசாரம், அனுபூதி. டைரெக்டாக ஈசானலிங்கம் தொட்டார், டைரெக்டாக கர்ப்பகிரகம் போய் கலந்துட்டார். நேற்று சொன்னேன், நேற்று பல முக்கியமான பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன். அப்படியே நார்மலாக சொல்லிகிட்டே போயிட்டேன். இது புரியுதா? இப்போ நிர்பீஜம்னா பீஜமே இல்லை, சித்தங்கிறதே ஒன்றும் இல்லை உனக்கு. இனிமேல் நீ புதுசாக பிறந்தால் தான் உண்டு. எல்லாத்தையும் ஞானத்தினால எரிச்சாச்சு. அதனால தான் நீ இந்த குளத்தில் குளிச்சின்னா உனக்கு பாவம்லாம் போகும், இந்த மண்ணை மிதிச்சின்னா உனக்கு பாவம்லாம் சொல்கிற காரணம் என்னன்னா, அந்த மாதிரி சித்தத்தை என்ன பண்ணிடுவாங்க, இறைவன் நெருப்பு வச்சிடுறாங்க. பக்தி யோகத்தில் சொல்கிறேன், சித்த சுத்தின்னு சொல்கிறோம் இல்லையா. சித்த சுத்தி, இன்றைக்கி வர சித்தத்தை இன்றைக்கி செஞ்ச காரியத்தினால சுத்தி பண்ணலாம். ஆனால் சித்தத்தில் பல கோடி ஜென்மாவுடைய கருத்துக்கள் இருக்குது, அதனால் வந்துக்கிட்டே இருக்குது. அதை லாக் பண்ணிடுறான் அவன். யார்? யோகி. ஆனால் அது ஒரு தற்காலிகம் தானே, என்றைக்கு வேணாலும் அது உயிர் பெறலாமே ஆச்சா. ஆனால் ஞானத்தில் அந்த சித்தமே இல்லாமல் நெருப்பை வச்சு எரிச்சிடுறது. எப்படி நெருப்பை வைக்க போகிறோன்னா விசாரம். இதுதான் மெய்ப்பொருள்னா, நீ கடவுளுங்கிறது உனக்கு தெரியலல்ல, நீ சுயம் ஜோதிங்கிறது உனக்கு தெரியலல்ல, நீ அறிவு ஸ்வரூபங்கிறது உனக்கு தெரியலல்ல. என்ன தான் குரு சொன்னால் நம்பிக்கை வரலல்ல, நம்பிக்கை வந்தாலும் அனுபவம் வரலல்ல, அனுபவம் வந்தாலும் அனுபூதி வரலல்ல. ஏன்? நம்மளுக்கு அந்த பற்றிய அறிவு 2லேருந்து 5% தான் இருக்குது. இந்த அறிவு விசாரம் என்ன பண்ணுது? 100% அந்த நெருப்பை, அந்த ஸ்பார்க்கை விசாரம் செய்து மெய்ப்பொருளை உனக்கு சொல்லி அதுக்கு பிராணசக்தியை கொடுத்து அந்த நெருப்பை விஸ்வரூபம் எடுத்தது. அதனால் நீ விளங்குற. அதனால் உனக்கு உன்னுடைய சித்தானது இந்த 6 ஆதார சக்கரங்களில் ஒரு பாயிண்டில் சர்வஜ்ய நிலை இருக்குது, ஒரு பாயிண்டில் சிவயோக நிலை இருக்குது, ஒரு பாயிண்டில் சிவபோகம் இருக்குது,
ஒரு பாயிண்டில் சித்தி நிலை இருக்குது, ஒரு பாயிண்டில் அனுபூதி நிலை இருக்குது. எந்த பாயிண்டை நீ தொடர்றது இந்த மார்க்கத்தில் அது ஓன் கையில்னு என்ன பண்ணுறாங்க, குருவானவங்க பாயிண்ட்டை வலியுறுத்துகிறாங்க, எப்படி போகணும்னு சொல்கிறாங்க. யார் காலை எடுத்து வைக்கணும்? அவரை காலை பிடிச்சி இழுப்பார். குரு காலை பிடிச்சி இழுத்துட்டு போகணுமா அவங்கள? வாழைப்பழ சோம்பேறின்னு ஒருத்தன் தான், அது உங்களுக்கு தெரியும். அதனால் முமுக்ஷு, அதனால் இந்த வேத விசாரம் உண்மையை உணர்த்தினதுனால, இதுக்கு பாம்பு இல்லை இது கயிறு தானே வெளிச்சத்தை போட்டு கையில் எடுத்து காமிக்கிறாரு. பார்த்தியா, இத்தனை நாள் பாம்புன்னு சொன்னது வெளிச்சத்தில் பாரு, இது கயிறுன்னு இல்லை. இப்போ கூட பாம்பு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, இல்லைன்னு சொல்லிட்டா அந்த எண்ணங்களே இல்லை இனிமேல். அப்போ சித்தம் அவன் மேலே ஏற்றி வச்சுருக்க உபாதி அதை கழட்டி விட்டாச்சு, அது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையான மெய்ப்பொருள் என்ன பண்ணும்? ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். அப்புறம் சித்தத்தோடு சேர்த்து வச்சுக்கக்கூடிய ஆணவம் கர்மமாக தானே கட்டி வச்சுருக்கே. இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு வாங்கன்றோம், பணம் இருக்குது, நீங்கள் உடனே என்ன நினைப்பீங்க? பொதுவாக சொல்கிறேன், யாருக்குமே பணம் பிரச்சனை இல்லை, மனம்தான் பிரச்சனை. எப்படி மனம் பிரச்சனை? ஆதி தெய்வீக் ஆதி பௌத்திக் மாதிரி, இது போனால் அது நடந்துடுமோ, நம்ம நஷ்டமாயிடுவோமோ, இல்லை கடங்காரன் ஆயிடுவோமோ, இல்லை யாராவது வீட்டில் யாராவது போய் சேர்ந்துருவாங்களோ, இது அப்பா புட்டுக்குவாரோ தாத்தா புட்டுக்குவாரோ, இல்லை அங்கே ஏதாவது ஒன்று என்னது நெகட்டிவ் எல்லாத்தையும் போட்டு அப்படியே முடக்கும் உங்களை. அது வண்டியில் வாந்தி எடுப்போமா, எல்லார் மேலேயும் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா, எட்டி உதைப்போமா, தூக்கம் வருமா வராதா, எத்தனை நெகட்டிவ் திங். என்னது எது எல்லாம்? என்ன எது? எல்லாம் மாயா. ஒரே பாட்டு மயமாக இருக்குது, ஒரே மங்களம் பாடுது ரமேஷ் பாபுக்கு. என்ன பண்ணுறது? நேற்று ஒரு பாட்டு பாட, இன்னும் ஒரு பாட்டு பாடுறாரு. சரி, ஒரு பாட்டுக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க நாளைக்கு. சரி, இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், அதனால் விசாரம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசாரத்தை டைரெக்டாக ஆரம்பிக்க மாட்டாங்க குரு. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பக்குவப்பட்ட ஆத்மாவுக்கு தான் விசாரம் பண்ண முடியும். ஒரு பக்குவப்பட்ட வார்த்தை வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? விசாரம் பண்ண முடியும். எல்லா வார்த்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு விசாரம் பண்ண முடியாதுப்பா, வராது, உள்ளேருந்து வார்த்தை வராது. அப்போ வேதாந்தம் தான் நிரந்தரமான தீர்வு. பக்தி என்ன பண்ணுது? பாவ சமாதியை கொடுக்குது. ஒரு நாள் நல்லவனாக இருப்பான், ஒரு நாள் கெட்டவனாக ஆகிடுவான். யோகி ஒரு நாளைக்கு தியானம் பண்ணுவான், ஒரு நாளைக்கு தியானம் பண்ண மாட்டான். ஞானி எப்பயுமே ஞானி, ஏன்னா அவன் கேட்டுட்டான், விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் தான் ரமேஷ் பாபு, நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு ஓனர்னு டாக்குமெண்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கோமா போயிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் ஆகிருக்கீங்க. நீங்கள் உங்கள் வீடு உங்கள் சொந்த வீடு அப்படின்னு கேட்டால், அப்படியா என் வீடா சொந்த வீடா அப்படியா, சரி எனக்கு என்னமோ ஞாபகம் இல்லை, சரி நீங்கள் சொன்னால் சரியா இல்லைப்பா, இந்த பாரு டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தோன்னே ரமேஷ் பாபு ரெட்டி காரு சிட்டி காரு அப்படின்னு போட்டு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? என் வீடு தான் இது, எல்லாம் வெளிலப்போ சொல்லுவீங்களா? சொல்லாமல். இதுதான்ப்பா அறிவுக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு படம் வரைஞ்சி காமிக்கிறதுக்கு வித்தியாசம். புரியுதா? எப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க? டாக்குமெண்ட்டை பார்த்து பட்டா உங்கள் பேரில் இருக்குது, சிட்டா உங்கள் பேரில் இருக்கு. நம்மளுடைய எவ்வளோ முயற்சி பார்த்தியா? தண்ணி எடுத்தா. அதனால் சிரவணாதீனாம். இப்போ அதனால் என்ன உயர்வான விஷயம்னா, மெய்யை யாரும் மறுக்க முடியாதுப்பா, மெய்யை யாரும் மறைக்க முடியாதுப்பா, உண்மை யாரும் ஒழிக்க முடியாதுப்பா, உண்மை யாரும் அழிக்க முடியாதுப்பா. அதனால அது நிரந்தரமாக நிற்குது. புரியுதா? நம்ம பிரம்மங்கிறது பொய்யா? சரி, நீங்கள் பிரம்மமா இல்லையா? உங்களுக்குள்ளே பிரம்மம் இருக்கா இல்லையா? உங்களுக்குள்ளே பிரம்மம் இருக்குன்னா ஒத்துக்கிறீங்க, அது நீங்கள் தானே ஒத்துக்கமா? அதுக்கு தான் நேற்று இட்லி சமாச்சாரம் சொன்னேன். இந்த இட்லி நான் தான் வெளியில் இருக்கும்போது சொன்னால் ஒத்துக்குவீங்களா? நான் சாப்பிட்டா இந்த உடம்பே இட்லியால் தான் பண்ணியிருக்கு. ஏதோ ஒன்று இட்லியோ சோறோ, அதுவும் நானும் ஒன்றுன்னா ஒத்துக்குவீங்களா? வெளியில் இருக்கிற வரைக்கும் இட்லி, உள்ளே போயிட்டா உங்கள் பேர் வச்சுருவாங்க. அது சரி. இந்த விசாரத்தில்
நீங்கள் இறுதியாக நீங்கள் அறிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஞான யோகமே, வேதாந்த விசாரமே, அனுபூதியே நிரந்தரமான மோட்சத்தை கொடுக்கிறது. பக்தி யோகம் ஒரு லிமிட்டேஷன், அதுதான் ஆதாரம், அதுதான் ஃபியூயல். எதுக்கு? ஞான யோகங்கிற ராக்கெட்டுக்கு பக்தி யோகம் ஃபியூயல். அந்த ராஜயோகம் பயணம், ட்ராவல், டிரைவிங். முடிவு அனுபூதி, இறைப்பொருள். இது மூணுமே தியானமும் விசாரமும் ஓங்காரமும். இன்னும் ஒன்று விட்டோம், என்னது? பிராணாயாம பராயணக. என்ன அது கொடுக்குதுன்னா, பிராணாயாம ரூட்டை கிளியர் பண்ண சொன்னேன்னா இன்னொரு வார்த்தை, புது வார்த்தை இன்றைக்கி சொல்கிறேன். இது இவர் சொல்கிறாரு, பதஞ்சலி சொல்கிறாரு. ஸ்திதி பதம்னு ஒரு வார்த்தை இருக்கா, சிதப்பிரக்யன்னு ஒரு வார்த்தை இருக்கா. ஒரு சஞ்சலமாக இருக்கிற மனசை ஒரு நிலையை படுத்தி நீ இந்த வேலையை நீங்கள் சொன்னால் அது செய்யும்ல, அது பேர் ஸ்திதி பதம்னு பேர். அதை பிராணாயாமம் கொடுக்குது. சரி, பிராணாயாமம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஓங்காரம் கட்டாயமாக ஜபிக்கணும். எந்த கிரியாவும் மந்திரம் இல்லாமல் செய்யக்கூடாது. இப்போ பூஜை பண்ணுறீங்க, ஆரத்தி பண்ணுறீங்கன்னா, இப்போலாம் காமெடி பண்ணுறாங்க, அதை நம்ம சொல்லக்கூடாது. இப்படியே ஆரத்தி இப்படியே எடுத்து காமிச்சு அப்படி காமிச்சு இப்படி வச்சிடுறாங்க. அப்படி வைக்கக்கூடாது. மந்திரம் சொல்லி தான் ஆரத்தி பண்ணணும், மணி அடித்து தான் நைவேத்தியம் பண்ணணும். முறை இருக்குது. இல்லைன்னா பிரம்மராட்சஸாக பறக்க வேண்டியது தான் அடுத்த ஜென்மா. நிறையா இருக்குது, அது வேண்டாம். அது விமர்சனம் பண்ணுற மாதிரி போகும், அது வேண்டாம், விடுங்க. இந்த வேதம் ஏகாந்தம் 1 மணி நேரம் நிதித்தியாசனம், 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ கதை சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களால் பாருங்கள், 1 மணி நேரம் உட்கார முடியல. உங்கள் வாழ்க்கை அப்போ எவ்வளோ கேடுகட்ட வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? ஒன்றில் நிற்கிறது தான் சாதனை, ஒன்றில் நிற்கிறது தான் மோட்சம், ஒன்றில் நிற்கிறது தான் அத்வைதம், ஒன்றில் நிற்கிறது தான் அனுபூதி. ஆனால் அந்த ஒன்றில் நிற்க முடியல. அந்த நிலையை கொடுக்கறது பிராணாயாமம். புரியுதா? புரியுதா? ஸ்திதி பதம், ஸ்திதி பதம். சஞ்சலமாக இருக்கக்கூடிய அலைபாயிற மனசை ஒன்றில் நிப்பாட்டுறது ஸ்திதி பதம்ங்கிற வார்த்தை. அதை பிராணாயாமம் கொடுக்குது. பிராணாயாமம் பண்ணும்போது ஓங்காரம் பண்ணணும், தியானம் பண்ணும்போது பிராணாயாமம் பண்ணணும். இந்த தியானத்தில் 1 மணி நேரம்னா 15 நிமிஷம் பிராணாயாமம், 15 நிமிஷம் ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை கூட பல முறை சொல்லிட்டேன். நீங்கள் ஓங்காரத்தை தொடர்ந்து சொல்லணும்னு இல்லை, உங்கள் அப்பாவை கூப்பிட்ற மாதிரி, உங்களுக்கு பிரியமானவங்களை கூப்பிட்ற மாதிரி ஓங்காரத்தை கூப்பிடணும். எப்போ தோணுதோ அந்த 1 மணி நேரத்தில் ஒரே ஒரு முறையாவது கூப்பிடணும். ஆரம்பத்தில், மத்தியில், இறுதியில் கூப்பிடலாம், தொடர்ந்து கூப்பிடலாம். என்ன இருக்குது? உன்னுடைய பாவம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாவ சமாதி ஒன்று இருக்குது, யோக சமாதி ஒன்று இருக்குது, ஞான சமாதி ஒன்று இருக்குது. பாவ சமாதி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும், யோக சமாதி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும், ஞான சமாதி நிரந்தரமாக இருக்கும். புரியுதா வித்தியாசம்? ஏன்? நீ தான் அதுன்னா நீ அப்புறம் அதை தேடி எங்கே போகிற? அது ஒரு அறிவு தான், ஆனால் அறிய முடியல. ஏன்? முதல்ல அமைதியாக கை கட்டு, வாய்ப்பத்தி, சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி, தான தர்மம் பண்ணி, அன்னதானம் பண்ணி, உழவார பண்ணி, திருப்பணிலாம் பண்ணி, குருவோட பயணம் செய்து, குரு சேவா செய்து, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காத விஷயம்னா உனக்கு மோட்சம் கிடையாது, ஓடி போயிடும். அப்படி தான் வச்சிருக்கு. காம்ப்ரமைஸே பண்ணுறது இல்லையா சில விஷயங்களில் இறைவன். பிரம்ம விஞ்ஞான லாபாய பரமஹம்ச சமாக வகைய சாந்தி தாந்தியா ஆதிபி சர்வே சாதனகி சகிதோ பவேத். இந்த மந்திரங்கள்லாம் ஏற்கனவே நான் படித்த மாதிரி தோணுது. இந்த மந்திரங்கள்லாம் ஏற்கனவே உங்களுக்கு பேசின மாதிரி இருக்குது. சரி, பிரம்ம விஞ்ஞான லாபாய, பிரம்மஞானத்தை பெற்று பரமஹம்ச சமாவாகிய ஒரு சாதுவாக, பரமஹம்சன ஒரு உயர்ந்த சாதுன்னு வச்சுங்க, அந்த நிலையில் சாந்தி தாந்தியாதிபிகி உடல் சுத்தம், மனச்சுத்தம், புலனடக்கம்லாம் செய்து சர்வசாதனைகி சகித்தோ பவேத். எத்தனை குரு, எத்தனை சாதனையெல்லாம் நீ செய்யணும்டா உபதேசம் செய்ய செய்ய, அப்போ தானே நீ ஹிருதயத்திலேருந்து பூர்வமத்திக்கு வந்து தொலைக்க முடியும்.
எத்தனை வார்த்தை அவங்க சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் நீ சமாஹிதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சமாஹிதம்னா என்னது? ஞானார்ஜனம். வாங்கி அதில் உள்ள மெய்ப்பொருளை உங்கள் உயிரை தொடும். இப்போ நான் பேசுகிறது உங்கள் உயிரை தொடலைன்னா நீங்கள் ஒரு ஆடியோ கேட்க மாட்டீங்களே. நான் பேசுகிறது ஒவ்வொரு நாளும் உங்கள் உயிரை தொடறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொடர்ந்து கிளாஸ்க்கு வரீங்க. அந்த மாதிரி 1000 வார்த்தைகள் உங்கள் மனசை உங்கள் உயிரை தொடணும். மனசெலாம் நிற்காது போயிடும், உடம்புலேயும் நிற்காது போயிடும், புத்தியிலையும் நிற்காது போயிடும், சித்தத்துலேயும் நிற்காது போயிடும். உயிரில் கலக்கிறது, உயிரில் கரைஞ்சி போகிறது. ஏன் அது உயிரோடு கரையுது? சித்து தான் சத்தோடு சேர முடியும், அம்பாள் தான் சுவாமியோடு சேர முடியும். இந்த பியூர் கான்ஷியஸ் தான் சுத்த சைத்தன்யம் தான் நம்மளுடைய ஸ்வரூபம். நம்ம என்னவா ஆக்கி வச்சுருக்கோம்? அது மேலே புத்தி, மனம், அகங்காரம், கொழுப்பு, 7 தாதுக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம். புரியுதா இல்லையா? இந்த சாதனைகள்லாம் ஏற்று சகித்தோ உங்கள் கூட சமாஹித்து பண்ணி சேர்த்துக்கிட்டு வேதாந்த அபியாச நிரத்தக, வேதாந்த அபியாசத்தை தொடர்ந்து செய்து சாந்தோதாந்த ஜிதேந்திரியா, அதனால் புலன்களை வென்று நிர்பயோ நிர்மம நித்யோ நிர்த்வந்தவோ, பயமற்று பற்றற்று நித்தியம் பிரேக் இல்லாமல், நிர்த்வந்த மனப்போராட்டங்கள் சந்தேகம் எதுவும் இல்லாமல், நிஷ்பரிகிரக நிறையா சேர்த்து வச்சுக்காம, பீரோ ஃபுல்லாக அடுக்கி வைக்காமல், ஜீரண கவுப்பீனம், ஒரு கிழிஞ்சி போன கவுப்பீனம். அதுக்கு எதுக்கு போடணும்? அதை போடே தேவை. ஜீரணம் அப்படியே தளர்ந்து போன கவுப்பீனம். இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரில. சோப்புலாம் கூட பற்றி பேசுது. அந்த காலத்தில் சோப்புலாம் பேசுது மந்திரம். ஜீர்ண கௌபீன வாச வஸ்திரம், ஷான் முண்டி மொட்டை அடித்து, நக்ன அத்தவா பவேத், இல்லைனா நக்னமாக சட்டையை போடாமல் திசையை போடாமல், பிராக்யோ வேதாந்த விது யோகி, பிராக்யோ அறிவு ரூபமான ஞானம் பெற்றவன், வேதாந்த வித்தாகி யோகியாகி, எப்படிலாம் வார்த்தை கொண்டு வருது பாருங்கள். நிர்மமோ, மறுபடியும் நிர்மமோ, பற்று இல்லாமல் அகங்காரம் இல்லாமல், மித்ராதிஷு சமோ மைத்ரக, நட்புக்காக 10 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லாமல் சமஸ்த ஏவ ஜந்துஷு எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ஏகோ ஞானியாகி எல்லாக்கிட்டையுமே ஞானத்தையே பார்க்குறான். பிரசாந்தாத்மா, அமைதியாக விசேஷ அமைதியுடன் சந்தரதி, அவன் இந்த ஜகத்தை கடந்து செல்கிறான். சந்தரதி, கடந்து செல்கிறான். இத்தரக, இந்த ஞானத்தை தவிர வேறு எவனோ இந்த உலகத்தில். ஆமாம், இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு அறிவு இருந்தால் நீங்கள் பல விஷயங்களில் தப்பிச்சிடுறீங்களா இல்லையா? அறிவு இல்லைன்னா என்ன பண்ணிக்கிறீங்க? மாட்டிக்கிறீங்க. ஐயோ, அப்பயே சொல்லியிருக்கலாமே, இதை நம்ம மறந்துட்டோமே. அவர் நம்மளை எதிர்த்து பேசாமல் நம்ம ஒரு பாயிண்ட்டு, ஒரு வஸ்திரத்தை விட்டுருக்கலாம். அது அப்போ ஞாபகம் வரல. அது போன பிற்பாடு ஞாபகம் வருது. சரி, நைட்டு சண்டைக்கு வச்சுக்கலாம். பிளான் பண்ணுறீங்களா? ஆனோ பெண்ணோ, இதெல்லாம் அனுபவத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. விட்னஸ் குழந்தைங்க பாவம். நீங்கள் என்ன பண்ண போகிறா ரெண்டும் என்ன நினச்சிக்கிறாங்க? நைட்டு என்ன பண்ண போதோ ரெண்டும், என்ன சண்டை போட போதோ, எல்லாம் என் தலையெழுத்து. எங்கள் தலையெழுத்து பரவாயில்ல, சண்டை போட்டாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிட்ருக்காங்களா இல்லையா? சரி, இந்த சந்தரதி இவங்க தான் கடக்க முடியும். அறிவு இருந்தால் தான் கடக்க முடியும். அறிவு இல்லைன்னா கடக்க முடியாது. ஏன்? தான் தோண்டித்தனமாக அது செயல்பட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? குடும்பமாக இருக்குமா? குடும்பம் இருக்குமா? நம்ம ஒன்றும் நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய ஃபேமிலி சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா? உலகத்தினுடைய தலைச்சிறந்த ஃபேமிலி சிஸ்டம், சயின்டிஃபிக் ஃபேமிலி சிஸ்டம். என்ன கான்சன்ட்ரேஷனாக ஆனந்தத்தை பிரதானமாக வச்சே எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேச்சுலராக கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு மாதம் ஒரு தனியாக ரூமில் தங்கி பாருங்கள், அப்போ தெரியும். ஆணோ பெண்ணோ, இல்லை பிரிஞ்சு போய் அம்மா வீட்டில் இருங்க, அப்பா வீட்டில் இருங்க, இந்த தாத்தா வீட்டில் இருங்க, பாட்டி வீட்டில் இருங்க. 1 மாதமோ 2 மாதமோ பிரிஞ்சிருங்க. இடையில ஒரு உற்சவம் வரட்டும், அதாவது நம்ம கோவில் உற்சவமோ இல்லை விழாக்களோ வரட்டும், அப்போ தெரியும் நம்மளுடைய அருமை பெருமையெல்லாம்.
நம்மளுடைய கல்ச்சர் அற்புதமான கல்ச்சர். நான் நிறைய அறிஞ்சு சொல்கிறேன், உணர்ந்து சொல்கிறேன். எந்த சூழ்நிலையும் குடும்பம் உடையாமல் பார்த்துக்கணும். அது பெரிய சாதனை இல்லை. அதில் அமைதியும் ஆனந்தமும் பெருகி நிற்கணும். அதுக்கு அறிவு வேணும். அதுக்கு சத்காரியத்தில் ஈடுபடணும். சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும். நல்லவங்களுடைய நட்பு இருக்கணும். அவ்வளோ சயின்டிஃபிக்காக நம்மளுடைய குடும்பம் சிஸ்டம் அவ்வளோ தருமை. அது புரியாத ஜந்துக்கள் தான் என்ன பண்ணுது, அதை உடச்சி விட்டு தெருவில் நிற்குது. தெருவில் நிற்கும்போது அதுக்கு தெரியாது. 50 வயசா 60 வயசான பிறகு தெரியும். வாழ்க்கை போயிடும், திரும்ப பிறக்கும். சரி, இப்போ குருநாம் ச ஹிதே யுக்தஸ்தத்ர சம்பத்சரம் வசேத். குருவோட சம்பத்சரம் வருடங்களாக வசிக்கணும். வசேத்து வசிக்கணும். நியமேஸ்வ விதிமுறைகளை பிரமத்தேஷு பைத்தியம் போல, யமேஷு யம நியமங்கள் இருக்குல்ல, அதை பைத்தியம் போல. அது இல்லைன்னு இந்த யமானந்தம்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, ரொம்ப அதிசயமான வார்த்தை இல்லை? யம ஆனந்தம்னா யமம் வருது தான் ஆனந்தம் இல்லை. விதிமுறைகளை கடைப்பிடிப்பேங்கிற யம நியமங்கள் இருக்கு இல்லையா, நியமங்கள் அதுவே எனக்கு ஆனந்தம். நான் கட்டுப்பாடாக இருக்கிறது சிறப்பு அப்படின்னு ஆனந்தப்படுறது தான் யம. அதான் நியமேஸ்வ பிரமத்தஸ்து. ஒரு பைத்தியம் போல் அந்த விதிமுறைகளை பிடிக்கிறதுல ஒரு பைத்தியம் போல், குரு சொல்கிறத விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறதுல ஒரு பைத்தியம் போல் இருந்து சதா பவேத் யமேஷுவாக விதிமுறைகளை கடைப்பிடிப்பவனாக ஆகி, மேன் ஆஃப் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா அந்த வார்த்தை? மேன் ஆஃப் பிரின்சிபல். பிராப்பிய சாந்தே ததச்சைவ ஞானயோகம் அனுத்தமம் அவிரோதேன தர்மஸ்ய சஞ்சரத பிருத்திவி இமாம். பிராப்பிய ச அந்தே ததச்சைவ ஞானத்தை இறுதியில் அவன் பெற்று ஞானயோகம் உத்தமம் கடைபிடித்து, அனுத்தமம் கடைபிடித்து, அவிரோதேன எந்த விரோதமும் தடையின்றி, தர்மஸ்ய சஞ்சரே தர்மத்தோட பிருத்திவி மிமாம் இந்த பூமியை கடக்கிறான். ததக சம்பத்சராசிய அந்தே அந்த வருஷங்கள்லாம் முடிஞ்சு, ஒரு வருஷம் சொல்லியிருக்கிறதுல, ஒரு வருஷத்துலலாம் கற்றுக்குவீங்களே, ஒரு வருஷத்தில் சேவா செய்கிறதுக்கே பத்தாது. துணியெல்லாம் துவைச்சி போகிறதுக்கே ஒரு வருஷம். மாற்றி பனியன், டிஷர்ட், துண்டு, வேஷ்டி மாற்றி போடுவாங்க. இப்போ யாராவது என்ன பேண்ட்டு போட்டுட்டு நீங்கள் ஆரத்தி பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்கன்னா டக்குன்னு ஒரு 10 வேஷ்டியை கொடுத்துருவேன்னு பார்த்துட்ருக்கேன். ரெடியாக இருக்கேன், கிடைக்கல இன்னும் சிஷியர். சரி, அவிரோதேன தர்மஸ்ய சஞ்சரே தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவான். தத்த சம்வத்சராஸ்யந்தே அந்த முடிவில், வருஷத்தினுடைய முடிவில் ஞான யோகம் அனுத்தமம் உத்தமமான அந்த ஞானோகத்தை முழுமையாக்குவான். ஆசிரமம் திரயம் உத்ஸ்ருஜய, அதுக்கு முன்னாடி பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வனப்பிரசங்கிற அந்த 3ஐயும் திரயத்தையும் உத்ஸ்ருஜய விட்டு விலகி, பிராப்தாச்ச பரமாசிரமம். இப்போ எந்த ஆசிரமத்தை? பரம ஆசிரமம், துரியாசிரமம், சந்நியாசாசிரமம், மேலான ஆசிரமம். ஏன்? ஒன்லி வேதாந்தம் தான், ஒன்லி தியானந்தான், ஒன்லி சிரவண மனன நிதித்தியாசனம். எஸ்பெஷலி தியானம் மட்டும்தான். விசாரமும் ஆத்ம விசாரமும் குரு இருக்கணும் அவசியம் இல்லை. தியானம், ஆத்ம விசாரம், குரு சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்லா ஞாபகத்துக்கு வரும். இப்போ இங்கே என்ன காமெடி பண்ணுறோமோ அதெல்லாம் நீங்கள் ஏகாந்தத்தில் உட்காந்துருக்கும் போதோ, இல்லை நீங்கள் யாருக்காவது சொல்லிக் கொடுக்கும்போதோ, எங்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் அந்த நிதித்தியாசனத்தில் உள்ளே போனது எல்லாம், சிரவணத்தில் உள்ளே போனது எல்லாம், மனநத்தில் உள்ள அந்த காட்சிகள்லாம் அப்படியே வரும். அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி எல்லாம் ஞாபகம் வரும். கிளாஸில் ஒழுங்காக பாடம் படிச்சிங்கன்னா, வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு சின்சியராக கேட்டுகிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்க, எக்ஸாமினேஷன் நீங்கள் வீட்டில் எக்ஸாமினேஷன் படிக்கும்போது எல்லாம் ஞாபகம் வரும். நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தால்.
அது கண்டிஷன் அப்ளை. என்னாச்சு, இப்போ அணு எல்லாத்தையும் விட்டுட்டு பரமாசிரமத்துக்கு வந்துட்டான், 4வது ஆசிரமத்துக்கு வந்துட்டான். அனுஞாப்பியே அறிந்து குருவின் கட்டளைப்படி அனுஞா பண்ணுறாரு, ஆக்ஞா பண்ணுவார். ஆதேசம் பண்ணால் அதை அதை ஃபாலோ பண்ணுவான். அவர் ஆக்ஞா பண்ணுவார். இவர் நீப்பா நீ வந்து கடைசி காலம் வரைக்கும் இந்த வேதாந்தத்தை ஒரு 10 பேருக்கு சொல்லிக் கொடுப்பா, நீ கடைசி காலம் வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படி சொல்லுவாங்க. ஃபீஸ் வாங்காதப்பா, இல்லை ஃபீஸ் வாங்குப்பா, ஏதோ ஒன்று சொல்லுவார். ஒரு 3 சொல்லிக் கொடுப்பாரு. அதான் வாழ்நாள் ஃபுல்லாக எங்கள் குரு சொன்னாங்க, அவங்களுக்காக செய்கிறேன், அவங்க செய்வாங்க. அந்த அனுஞாப்பிய குரு சைவ சரேதி, குருவினுடைய கட்டளைப்படி சரேதி நடப்பான். பிருத்திவி மிமாம், அப்படி பிருத்தியை கடப்பான். தியக்த சங்கோ குரூப்பில் இருக்க மாட்டான், எந்த குரூப்லேயும் சேர மாட்டான். ஜிதக்ரோதோ, குரோதத்தை வெல்வான். லகு ஆகாரம், முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த எல்லா நோய்க்கும் பிரச்சனை இந்த வயிறு தாங்க. இன்றைக்கி சொல்கிறேன், எல்லாம் கேட்டுங்க. யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன், இந்த பெருசுங்கள்லாம் அது காலம் கடந்து போயிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன், அதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சு. யங்ஸ்டருக்கு சொல்கிறேன், எப்பயுமே லகு ஆகாரம் வச்சுங்க. வயிறை மட்டும் பெருக்கவே விடாதீங்க. சப்போஸ் உங்களை மீறி வயிறு பெருத்துச்சுன்னா அந்த வயிறை விரதம் இருந்து உபவாசம் இருந்து, இது வரைக்கும் எந்த விரதத்தையும் நான் சொன்னதே இல்லை. சாதாரணமாக நீங்கள் வயிறே உப்பக்கூடாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது ஒரு அழகு. வயிறு வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கிறது ஒரு அழகு. அது பெருக்காமல் பார்த்துங்க, பெருத்தா ஆபத்து. பெருக்காமல் இருக்கிறதுக்கு 2 வேளை சாப்பாடை கட் பண்ணுங்க, அது குறையிற வரைக்கும். இந்த இடுப்பு இன்ச்சு இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா அந்த இன்ச்சு 28, 30, 32, 42, 62, 92, 72ன்னு பெருக்கக்கூடாது. அந்த இவன் கேட்டான் வச்சுங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்காரன், ரெடிமேட் தான் எடுக்க போகிறீங்க, ஆனால் நான் என்னென்னு எனக்கே தெரியல அப்படி சொல்லக்கூடாது. 32 தான் எப்பயுமே அப்படின்னு வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய சூட்சுமம். 2 வேளை சாப்பிடாமல் இருந்து பாரு, என்ன கெட்டு போகுது. வாயை மூடு, காதை தோற, கண்ணையும் மூடு. கண்டதையும் பார்க்கறதுனால தின்ற. இடிக்காலத்தில் 5:30 மணிக்கு பால் கோவை வேணும்னு கேட்குற, மறக்க முடியுமா? அதனால லகுவாகாரோ, அது முக்கியமான பாயிண்ட்டு. லகுவாகாரம்னா என்னது? அந்த வார்த்தை ரொம்ப அல்பபோகின்னு பேர். ஒரு அளவாக இருக்கணும். அளவுன்னு கூட சொல்லலை, குறைச்சி சாப்பிட சொல்லுது. அதுலேருந்து என்ன தெரியுது? இவன் கண்டபடி சாப்பிட்றான்னு தெரியுது. அதனால் இது ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள். வயிறு ஆபத்து. ஸ்டொமக் இஸ் எ ஃபேக்ட்ரி ஆஃப் பாக்டீரியான்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அடிக்கடி சொல்ல வேண்டியது. இந்த ட்ரிப்பில் அதை போர்டில் எழுதி போட போகிறான். அவன் இன்றைய ஸ்பெஷல்னு எழுதி போடுறான்னா அவன் தான் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானே. அதில் கீழே வந்து ஸ்டொமக் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு போடுறாங்கல்ல எல்லா இந்த போதை வசுகள்ல எல்லாம். அது மாதிரி நம்ம ஸ்டொமக் இஸ் எ ஃபேக்ட்ரி ஆஃப் பாக்டீரியா. சாப்பிடாத, கண்டதையும் சாப்பிடாத பண்ணி மாதிரி அவனு ப்ராக்கெட்டில் ஒரு பண்ணி படத்தை வரைஞ்சி போட்டால் எப்படி இருக்கும்? அவன் என்ன தெரியுமா இருவான்? அது பண்ணி கெண்டு போடுவான் நம்மால். அது பண்ணிக்கு எழுதி போட்டிருக்கானுங்க எனக்குல. சரி, அதனால் வயிறு பெருக்கவே கூடாது. வயிறு பெருந்தால் உடனே குறைச்சிடணும். உடனே ஒரு 3 நாளைக்கு சாப்பாடு கிடையாது. எல்லா வேலையும் சாப்பிட வேண்டாம், ஒரு 2 வேலையை நிறுத்து. ஆமாம், செஞ்சு பாருங்கள், உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. சாப்பிடாமல் இருக்கும்போதே ஒரு உற்சாகம் இருக்கும். மூளை நல்லா சூப்பராக வேலை செய்யும். நெஜம், எல்லாமே நெஜம், சிரிக்கிறதுக்கு சொல்லலை. மூளை நல்லா அருமையாக வேலை செய்யும், ஃபேண்டாஸ்டிக்காக வேலை செய்யும். காலையில் போகிறேன்ல, ஒரு டீயை சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துருவேன் 2 மணி வரைக்கும். சில நேரம் இப்போ 11 மணி, எப்போ வேணாலும் ஏந்து வர்றது. இப்போ நான் தூங்குறது ஏந்துக்கிறதெல்லாம் முருகை கையில் இருக்குது. வந்து வேலையை முடிச்சிடுவேன், அன்றைக்கி வேலையை முடிச்சிடுவேன். எப்படியோ ஒரு ஆடியோ போட்டுடணும் மக்களுக்கு. இப்போ இந்த ஜென்மா இருந்து இன்றைக்கி நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமோ சொல்ல முடியாது. இன்னும் நம்ம என்ன இதுலையா பண்ணி வச்சுருக்கோம்? ஏதாவது கேரண்டி இருக்கா? அதனால் ஏதோ ஒன்று டக்குன்னு மக்களுக்கு ஏதாவது ஒன்று இன்றைக்கி இல்லைன்னா இன்றைக்கி அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் தெக்த சங்கோ ஜிதக்ரோதோ லகு ஆகாரம், இந்த பாயிண்ட்டு மனசை தொட்ட பாயிண்ட்டு. என்னது? லகு ஆகாரம், அளவாக சாப்பிடு, இல்லை குறைச்சி சாப்பிடு.
என்ன வயிறை பெருக்க வைக்காத. இது ரொம்ப பல உங்களுக்கு மெடிசன் செலவு அவ்வளோ மிச்சமாகும். நான் என்னத்தை சொல்கிறது, இதுக்கு மேலே சொன்னால் காமெடியாக போயிடும். ஆமாங்க, நீங்கள் எல்லாம் பாருங்கள், சம்மந்தம் இல்லாமல் கண்டபடி சாப்பிட்டுவிட்டு அப்புறம் ஓபிசிட்டியா. என்னது ஓபிசிட்டியா? சரி, என்னவா சீட்டி போங்க. இதனால் லகுவாகாரோ ஜிதேந்திரிய. அப்புறம் துவா விமோ ந விரஜ்யத்தே விபரீத்தேன கர்மனா. இந்த விதிகளை மீறினா விபரீத்தனே கர்மனா, செயல்பாடுகளில் விபரீதம் ஏற்படும், ஆப்போசிட்டாக செயல்படுவீங்க. நிராரம்போ கிருகஸ்தச்ச காரியவாம்ச பிக்ஷுக. அதனால் இல்லறத்திலிருந்தும் விலகி செயல்பாடுகளிலிருந்தும் விலகி பிக்ஷு வாழ வேண்டும். மாத்யாதி பிரமதாம் திருஷ்டுவா சுராம் பீத்வா. மாத்யாதி அதாவது ஒயினை சாப்பிட்டா தான் மயக்கம் வருமா. மாதுவை பார்த்தாலே மயக்கம் வரும். அதனால் அவங்கள்ட்ட இதெல்லாம் விலகிருங்க. தஸ்மாது திருஷ்டி விஷாம் நாரிம் தூரத்தக பரிவர்த்தத்தக. அதனால் இப்போ என்ன இருக்கான், அவனுடைய இயற்கை என்னது, ஆணும் பெண்ணும் சேர்ந்த இயற்கை, அவனுடைய ஸ்வரூபம் ஸ்வபாவம். இந்த ஆத்மாக்குள்ளே என்ன இருக்குது, ரெண்டு இருக்குது. ஆமாம், ஸ்வரூபம் ஸ்வபாவம்னு. ஸ்வரூபங்கிறது சிவம், ஸ்வபாவம்ங்கிறது அதுலேருந்து வெளிப்பட்ட பாவம். இப்போ பியூர் கான்சியஸாக ஆகணும் முதல்ல, அப்புறமா நீங்கள் எப்படி வேணாலும் ஆகிடுங்க. இப்போ புற மத்தியில் பியூராக இருக்கணும். ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் என்னவாது மயக்கத்தை கொடுப்பாங்க. அதனால் விலகி இருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதனால் தூரத்தக பரிவிரதே, கொஞ்சம் விலகி இருங்க. சம்பாஷணம் பேசுகிறது, சக ஸ்ரீ ஆலாபம் சந்திக்கிறது, பிரேட்சணம் பார்க்கறது, நிறுத்தம் டான்ஸ் ஆடுறது, கானம் இதெல்லாம் எதெல்லாம் கூடாதோ அதுதான் டிவியில் காட்டுறோம். நிறுத்தம், கானம், சகாசம் சிரிப்பு, பரிவாதம் பேச்சு, இதெல்லாம் வர்ஜயே, இதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ முமுட்சு ஆகிட்டேன், தனிமை முக்கியங்குது. இந்த இதில் என்ன சொல்லுது, இந்த சம்சாரம் வேண்டாங்குது. என்ன எதெல்லாம் பார்க்க அதை சிந்திப்ப, எதையெல்லாம் பார்க்குறியோ அதை சிந்திப்ப. அதானே ஒன்று. அப்புறமா எனக்கு வேணும்ப, லஸ்ஸி இருக்குது முதல்ல வேண்டாம்ப, ஒரே டயர்டாக இருக்குது, இந்த வெயிலில் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொன்னால், சரி உங்களுக்காக குடிக்கிறேன் அப்படின்ட்டு இன்னொன்று போடும்பான். அப்படிஞ்சிச்சா என்ன, இது என்ன கலர்ஃபுல்லாக இருக்காது, ரோஸ் மில்க், அது அப்புறமா சாப்பிடுவேன், நைட்டு சாப்பிடுவேன். என்ன இது, எதெல்லாம் பார்க்குறியா என்ன பண்ணுவேன், அதெல்லாம் சிந்திப்பேன், அதெல்லாம் அப்புறம் எனக்கு வேணும்ப. மோதம் பிரியம் பிரமோதம். அதனால் விலகி இல்லைங்க. நான் ஸ்நானம், இப்போ பூர்ணமான ஞானம் வந்துடுச்சு, அனுபவத்தில் இருக்க, பிரம்மஸ்வரூபமாக இருக்க, நிஷ்டையில் இருக்க. அப்போ உனக்கு நான் ஸ்நானம் 3 வேளை குளிக்கணுங்கிறது இல்லை. நான் ஜபக, இதெல்லாம் யாருக்கு, ஒரு நிலையை கடந்த பிற்பாடு பூர்ண ஞானம் பெற்றவனுக்கு. நான் பூஜா, பார்த்தீங்களா, நான் ஹோமம், நைவ சாதனம், எந்த சாதனமும் பயன்படுத்துறது, எந்த முறைகளும் பயன்படுது. நான் அக்னி காரியம், ஹோமம் பண்ணுறது, ஆதி காரியம், அக்னி காரியம் ஆதி காரியம் ச நை தஸ்யாஸ்தீக. இந்த மாதிரி ஆசிக விஷயம் எதுவுமே இல்லை. நாரதா கேட்டுக்கோ. நான் அர்ச்சனை, பித்ருக்காரியம், தர்ப்பணம் கிடையாது. நான் தீர்த்த யாத்திரா போக வேண்டாம். விரத்தானி, எந்த விரதமும் எடுக்க வேண்டாம். தர்ம அதர்ம ஆதி எதுவும் கிடையாது. நாஸ்தி. நான் விதி லௌகிக விதிகள் எதுவும் உனக்கு கிடையாது. கிரியா, எந்த கிரியாவும் செயல்பாடும் கிடையாது. சந்தியஜேத், நன்றாக விட்டு, சர்வ கர்மாணி, எல்லா கர்மத்தையும் விட்டு. அப்படி இருக்க முடியுமா? நிறைய வேலை செஞ்சவன் தான் ஓய்வாக இருக்கணும்னு நினைப்பான். இப்போ நமக்கு எப்படி இருக்குது மனசு, இதை செய்யணும் அதை செய்யணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு இருக்குல்ல. எப்போ இருக்கும் அது? எது வயசு வரைக்கும் இருக்கும்? 50 வயசு வரைக்கும் இருக்கும். 80 வயசு வரைக்கும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரஜோகுணத்துலேருந்து அவர்
சத்துவகுணத்துக்கு போகலன்னு அர்த்தம், ரஜோகுணத்திலே இருக்காருன்னு அர்த்தம். பிஸியாக இருக்கிறது என்னது? பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிறது ரஜோகுணத்தில் இருக்கான்னு அர்த்தம். தியானமே பண்ண முடியாத நிலையில் இருக்கானா இல்லையா? தியானம் அதெல்லாம் எதுக்கு கேட்குறானா இல்லையா? தியானம் பண்ணால் நீ செய்கிற தொழிலே ஃபோக்கஸ் ஆகும் ஈஸி. இப்போ சொன்னால சிதம் பதம் ஸ்திதி பதம்னு சித்தி பதம் இல்லை, சித்தபதம். சித்தி பதம் இல்லை, ஸ்திதி. ஸ்திதினா ஒரு இடத்துல நிலைத்து நிற்கிறது. சந்தியஜேத் சர்வ கர்மாணி, எல்லா கர்மத்தையும் விட்டு லோகாச்சாரம், இந்த நடைமுறைகள் லோகாச்சாரம் இருக்காங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுறான், ஒரு கல்யாணத்தில் அங்கே போனால் தான் பெருமைங்கிறானா. இப்போ தெரியுதுல கல்யாணம்லாம் எவ்வளவு மித்தியான்னு தெரியுதா? எவ்வளோ காசை விரயம் பண்ணுறான். தண்ணி வையா கோயிலில் 24 மணி நேரம் தண்ணி வையான்னா அதுக்கு யோசிக்கிறான். அங்கே கொண்டு போய் கொட்டுறான். இருக்கா இல்லையா? தர்மத்தை தானத்தை எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியல. அதனால் சந்திய ஜெயத் சர்வகர்மாணி லோகாச்சாரம் ச சர்வசக, லோகாச்சாரத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு கிருமி கீட்ட பதங்க ச ததா யோகி வனஸ்பதினா, புழு பூச்சிகள், கிருமி புழு கீட்ட பதங்க பூச்சிகள், இது எல்லாத்தையும் அதுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் வனஸ்பதி தாவரங்கள் எல்லா இடத்துலையும் என்னவாக இருக்கணும்? அஹிம்சா பாவத்தோடு. அதனால் எந்த பயமும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கிட்டேயும் நாம் பயப்படக்கூடாது. ஏன்? ஆத்மாவனு என்றைக்கும் அழியாத பொருள். இது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. இந்த மரண பயம் இல்லாத ஒரு நிலை இருக்கே, அது ஒரு ஆனந்தம். ஆனால் எத்தனை நம்ம இப்போ அழிய போகிறதில்ல, நம்ம அழியவே போகிறதில்ல. உடம்பை மாற்றிக்கிட்டே இருக்கும், சட்டை கிழிஞ்ச சட்டையை மாற்றுறோம். இதில் என்ன இருக்குது பயம்? அதனால தான் ஒருத்தவனும் மோட்சத்துக்கு முயற்சி பண்ண மாட்டான் போல இருக்கு. புரியுதில்ல? ஏதாவது எங்கேயா பிறக்கிறோம், கல்லோ மண்ணோ, நம்ம பிறந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான். ஞானிகள் பிறக்கவே வேண்டாம்னு நினைக்கிறான். சம்சாரி பிறந்தா போதும்னு நினைக்கிறான். இதுதான் கிருமி கீட்ட பதங்க ததா யோகி வனஸ்பதின்னு. வனஸ்பதி வரைக்கும், ஒரு செடி வரைக்கும் அகிம்சா பாவத்தோடு வாழணும். நான் நாசையேது புதோ ஜீவன் பரமாத்மிதி யதி. யதி எப்பொழுதும் வாழ்க்கை, யதியினுடைய வாழ்க்கை, ஞானியினுடைய வாழ்க்கை யாருக்கும் நாசம் ஏற்படுத்தாது. நாசையேது புதோ, இந்த ஞானியானவன் யாருக்கும் நாசம் ஏற்படுத்தாது வாழ வேண்டும். நித்தியம் அந்தர்முக, முக்கியமான பாயிண்ட். இந்த அந்தர்முகம் வந்து நித்தியமாக இருக்கணும், பிரேக் இருக்கக்கூடாது. தீர்க்ககாலின் நிரந்தரியன்னு சொன்னோம்ல, அது மாதிரி இந்த அந்தர்முக்கியாக இருக்கான்ல, உள்ள பரம்பொருளை பார்த்துட்டே இருக்கான்ல, அதில் எந்த சின்ன அணுவளவும் பிரேக் இருக்கக்கூடாது. அதை சொல்லுது நித்தியம் அந்தர்முக, சதா அந்தர்முக்கியாக இருக்கான். இன்ட்ரோவெர்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா? எப்போதும் உள்முகமாக இருக்கான். வெளியில் கண்ணு அவனுக்கு பார்த்தாலும் பார்க்காது. ஏன்? மனமே இல்லை, என்னவா இருக்கான்? சொரூபமாக இருக்கான். சித்த சத்தோட ஆனந்தமாக இருக்குது. கோயிலில் சொன்னேன், ஆரம்ப காலத்தில் கோயிலில் பொறுப்புகள்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யும்போது தான் கொஞ்சம் சலனம் இருந்துச்சு. அப்போது நாமளாக செய்கிறோம், அவள் செய்கிறாருங்கிற அறிவு வந்தால் இது அப்பப்போ சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும், உங்கள் வீட்டில் இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எந்த காரியத்துலேயும் உங்களை வச்சு அவன் செய்கிறான், நீ நினைப்ப இது என்னால் தான் அது நடந்துச்சு. நல்லதோ கெட்டதோ, அவன் அந்த பக்கம் நின்னா நான் கூப்பிட்டேன், ஒடியாந்தான், சைக்கிள் அடிச்சுட்டாங்க, கீழே விழுந்துட்டான், என்னால் தான் விழுந்தான் அப்படி சொல்லாத. அது பிளான் பண்ணி ஒன்றை வச்சே அவனை கீழே தள்ளுது, அவனை வச்சு இடிக்க வைக்குது. கரெக்டாக சைக்கிள் வரணும், இவன் குறுக்க வரணும், இவன் நிற்கணும், அவன் கூப்பிடணும், எல்லாம் கரெக்டாக மீட் ஆகும். அத்வைதம் ஒரு பாயிண்டில் எல்லாம் மீட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகி யாருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ சூப்பராக நடத்துது, யாருக்கும் தெரியாமல் நடத்துது. இவன் சொல்லுவான் என்னால் தான், இல்லை அவன் சொல்லுவான் நான் அவசரப்பட்டு ஓடி போயிட்டேன், இவன் சொல்லுவான் நான் வேகமாக சைக்கிளில் வந்துட்டேன், மெதுவாக வந்திருக்கிறான். எல்லோரும் என்ன சொல்கிறான்? நான் செஞ்சேன், இல்லை, உன்னை வச்சு செய்து, உன்னை வச்சு செய்து, நீ கருவி. இந்த உலகத்தில் அவனை தவிர பாக்கி எல்லாரும் கருவி தான். அம்பாலே கருவி தான். அப்புறம்னா நாம் அம்பாளுடைய அணுக்களில் தான் நம்ம செய்யப்பட்டிருக்கோம். அதனால தான் சுகதுக்கங்களெல்லாம் நம்ம கடந்து அனுபவிக்கிறோம். அதனால தான் விடுதலை வேணும்னு கேட்குறோம்.
சுவாமி அப்பப்போ கீழே இறக்கி விட்ருவார் அம்பால். போய் காஞ்சிபுரத்தில் போய் நீ வந்து தவறு செய்து விட்டாய், தபஸ் பண்ணு போ. காஞ்சிபுரம் வந்து சும்மா இருக்குமா? உடனே அறம் வளர்க்க ஆரம்பிச்சு 32 அறங்களை அறம் வளர்த்த நாயகியாக பரிமளிக்குது. ஏதோ ஒரு ட்ராமா போடுறாருல்ல, அது மாதிரி நம்மளை ட்ராமா போட்டு தான் என்ன பண்ணுறாங்க, நித்திய அந்தர்முக, எப்போதும் அந்தர்முக, ஸ்வச்சக, தூய்மையாக இருப்பான். உள்ளே இருந்தால் தூய்மையாக இருப்பான், வெளில வந்தால் அழுக்காயிடும். வீட்டில் ட்ரெஸ்ஸு மடித்து வச்சுருக்கும் போது அழுக்கு இல்லாமல் இருக்குது, வெளியில் வந்தால் அழுக்காயிடுது. அதான் மனசு. உள்ளே இருந்தால் சித்து, வெளியில் வந்தால் மனம். பித்து, உள்ளே இருந்தால் சித்து, வெளியில் வந்தால் பித்து. ஆமாம், பைத்தியம் போல தானே நடக்குது. பாருங்கள், ரோட்டில் நின்று பாருங்கள், அவன் இதில் பேசுகிறானா, நேராக பேசுகிறானா, ஃபோனில் பேசுகிறானா, ஹெட்ஃபோனில் பேசுகிறானா, என்ன கற்றுறான்றீங்க. அவனுக்கு ஃபோனே தேவையில்லை, இங்கே இருந்தே அவன் பேசுகிறான் நேராகவே. ஸ்வச்ச, அந்த ஆத்மா, அந்த மனசானது நித்தியம் அந்தர்முகமாக இருக்கிறதுனால ஸ்வச்சக, தூய்மையாக இருக்குது. பிரசாந்த ஆத்மா, சாந்தமாக இருக்குது. ஸ்வபூர்ணதீகி, ஸ்வபூர்ணதீகி, முழுமையான ஞானத்தோடு அறிவு ஸ்வரூபமாக இருக்குது. ஸ்வபூர்ணதீகி, பூர்ண ஞானத்தோடு இருக்குது. அருமையான வார்த்தை. நீங்கள் எத்தனாவது மந்திரத்துலேயும் பார்த்துருக்கோங்க, 225லேருந்து 240 வரைக்கும் விசாரம் இல்லை, அதனால் வேகமாக போகிறோம். 225லேருந்து 240 வரைக்கும் எத்தனை மந்திரம்? வீட்டுக்கே 2:30க்கு தான் போகணும். உட்காந்து எழுதிட்டே இருந்தேன். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.